ஒன்று. புனைகதைக்கான புக்கர் பரிசை சமீபத்தில் வென்றவர் யார்? ஒன்று. ராபர்ட். 2. சமந்தா ஹார்வி. 3. சவுரவ் கோத்தாரி. 4. குணால் தலால். ஆன்சர் சமந்தா ஹார்வி. இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி எண் 43வது பதிப்பு சமீபத்தில் எங்கு தொடங்கியது? 1. மும்பை. 2. புது டெல்லி. 3. பெங்களூரு. 4. உத்தரப்பிரதேசம். ஆன்சர் புது டெல்லி. சமீபத்தில் உலக கருணை தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? 1. நவம்பர் 11. 2. நவம்பர் 13. 3. நவம்பர் 12. 4. நவம்பர் 14. ஆன்சர் நவம்பர் 13. சமந்தா ஹார்வி 2024 புக்கர் பரிசை வென்ற நாவலின் தலைப்பு என்ன? 1. மேலே இருந்து பூமி. 2. விண்வெளி எல்லை. 3. சுற்றுப்பாதை. 4. வானத்தின் விளிம்பு. ஆன்சர் சுற்றுப்பாதை. IFFI 2024 சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருதை யார் பெறுவார்? 1. ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க். 2. கிறிஸ்டோபர் நோலன். 3. பிலிப் நொய்ஸ். 4. திலி. ஆன்சர் பிலிப் நொய்ஸ். ஹைட்டியின் பிரதமராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? 1. மைக்கேல் மார்டெல்லி. 2. ஏரியல் ஹென்றி. 3. அலெக்ஸ் டிடியார் ஃபில்ப்ஸ் ஐம். 4. லாரண்ட் லாமோதே. ஆன்சர் அலெக்ஸ் டிடியார் ஃபில்ப்ஸ் ஐம். எந்த நாடு சமீபத்தில் தனது முதல் அடிமை ஒழிப்பு ஆணையரை நியமித்தது? 1. கனடா. 2. ஐக்கிய இராச்சியம். 3. நியூசிலாந்து. 4. ஆஸ்திரேலியா. ஆன்சர் ஆஸ்திரேலியா. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 இறுதிப் போட்டியில் GM11 அரோனியனை தோற்கடித்து பட்டத்தை வென்றவர் யார்? 1. GM அரவிந்த் சிதம்பரம். 2. GM விதித் குஜராத்தி. 3. GM ஆரோனிய கோஷ். 4. GM குகேஷ் டி. ஆன்சர் GM அரவிந்த் சிதம்பரம். புதுதில்லியில் மா அம்மா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? 1. ஜனாதிபதி திரௌபதி முர்மு. 2. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். 3. கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான். 4. மேற்கு வங்க ஆளுநர் டாக்டர் சிவி ஆனந்த் போஸ். ஆன்சர் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். PESB குழுவால் வடகிழக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? 1. மாரா கோச்சோ. 2. ரமேஷ் குமார். 3. அனில் குமார் சிங். 4. சந்தீப் சர்மா. ஆன்சர் மாரா கோச்சோ.